இருக்கின்றார். ஆதத்தை ஒரு விசேஷமான முறையில் படைத்திருக்கின்றான். அந்த ஆதத்திற்கு அனைத்து பொருள்களும் சுஜூத் செய்ய வேண்டும். அந்த ஆதத்திற்குள் அல்லாஹ் ரகசியமாக அதிலே அல்லாஹ் இருக்கின்றான் என்று லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் எழுதப்பட்டதை அஸாஸில் என்று நிலையிலே இருக்கக்கூடிய ஷைத்தான் உணர்கிறான். ஆக ஆதத்தை அல்லாஹ் இங்கே கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். தன்னை விடவும் ஆதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். எல்லா படைப்புகளை விட ஆதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். ஏதோ ஒரு மறைவான சக்தி, ஒரு வியத்தகு சக்தியை ஆதத்துக்குள் வைத்திருப்பதை அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸை படித்துவிட்டு அப்பொழுதுதான் உணர்கிறான். ஆக ஆதத்தை ஏதோ ஒரு ரகசிய பொருள் ஆதத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது. அதனால்தான் நாம் பார்த்து அந்த பிண்டத்திற்குள் அந்த ஒரு பொருள் மறைக்கப்பட்டதை அவன் உணர்கிறான். ஆக கல்வி என்பது அது அல்லாஹ் தனக்கே உரிய பிரத்யேகமான ஒரு இடமாக அமைத்திருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நான் என் ரூஹை ஆதத்தின் ஊதினேன் என்று சொல்றேன். எல்லா பொருளையும் அல்லாஹ் படைக்கும் போது குன் ஃபயக்குன் என்று சொல்லுவான். ஒரு மிருகத்தை படைத்தாலும் சரி, ஒரு பறவை இனங்கள், ஒரு தாவர இனங்கள், ஒரு புழு பூச்சி இனங்கள், உலகத்தில் எந்த இனங்கள் படைத்தாலும் சரி, குன் ஃபயக்குன் என்று அல்லாஹ் தன் கற்பனையில் உதயமாகியதை அல்லாஹ் அந்த கற்பனைக்கு சொல்லுவான். குன் ஃபயக்குன் என்று சொன்னால் அதில் உயிர் விட்டு அது வந்து வெளியாகிறது. அல்லாஹ் இப்படித்தான் உலகத்தில் எல்லா படைப்புகளையும் குன் ஃபயக்குன் என்று கொண்டு படைத்தான். பூமியை எடுத்துக்கொண்டால் பூமியும் அப்படித்தான் படைத்தான். வானத்தை எடுத்தாலும் வானத்தையும் பூமியும் வானத்தையும் நான் 7 நாட்கள் 6 நாளில் படைத்தேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுவோம். அப்போ 6 நாள் பூமியும் அல்லாஹுக்கு மிகப்பெரும் சக்தி இருக்குது. ஒரு மனிதர் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொன்னவார். இவ்வளோ பெரிய சக்தி படைத்த வானம், அந்த வானத்தை 6 நாளில், பூமியை 6 நாளில் அல்லாஹ் படைத்தான் என்பதாக திருக்குர்ஆனில் சொல்லுவோம். அல்லாஹ் இவை எல்லாமே, இந்த பூமியும் சரி வானத்தையும் சரி எல்லாத்தையும் சரி குன் ஃபயக்குன் என்று ஆணையிடுவான். அது அவனுடைய கற்பனையில் எப்படி நினைக்கிறானோ அப்படி அது வெளியாகும். ஆனால் இவையெல்லாம் குன் ஃபயக்குன் என்று ஆணையிட்டு படைத்தவெல்லாம் நான் கியாமத்து நாளின் பொழுது அல்லாஹ் அழிக என்று ஆணையிடுவான். பூமி அழிந்துவிடும், வானம் இடிந்துவிடும், உலகத்தில் இந்த படைப்பும் இருக்காது, அழிந்துவிடும். எவையெல்லாம் குன் ஃபயக்குன் என்று சொல்லி படைத்தானோ அவையெல்லாம் அழிந்து போகும். கடைசி அல்லாஹ் மட்டுமே நிலைத்து இருக்கக்கூடியவனாக ஹய்யுன் கய்யூமாக அல்லாஹ் நிலைத்திருப்பான். அந்த அல்லாஹ் ஹய்யுன் கய்யூம் என்று சொல்லக்கூடிய அந்த ரப்பு மனிதனுக்குள் இந்த கல்வியை தங்குவதற்காக மனிதனை கல்வியை படைத்து அதில் தான் தங்குவதற்காகத்தான் அந்த கல்வியை படைத்தான். அதனால தான் அந்த கல்வி தங்குவதற்காகத்தான் அல்லாஹ் தான் சொல்கிறான், என் ரூஹை ஆதத்தின் பிண்டத்தில் ஊதினேன். ஞானவான்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் மனிதனுக்குள் இருக்கின்றான். அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், நான் மனிதனுடைய கல்வுக்குள் நான் ஒழிந்திருக்கின்றேன் என்று சொல்லுவான். நான் மனிதனுக்குள் ரகசிய பொருளாக இருக்கின்றேன் என்று சொல்லால் வரியுது நரம்புக்கு பிடரி நரம்புக்கு அருகானில் இருக்கின்றேன் என்று சொல்லுவான். வஃபீ அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன், நான் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய கல்வுக்குள் இருக்கக்கூடிய நஃப்ஸுக்குள் ஒளிந்திருக்கின்றேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் தான் மனிதனுடைய அறிவு சிற்றறிவு என்பதனால் அவன் விளங்குவதற்காக அரிசியில் இருப்பதாக சொல்லப்படும். ஆனால் அல்லாஹ் இருக்கக்கூடியது கல்விலே தான் அல்லாஹ் இருக்கு. அதனால்தான் எல்லா விஷயங்களும் கல்வியிலிருந்து தான் பிறக்கின்றன. நம்முடைய ஆசைகள், நம்முடைய கவலைகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய சந்தோஷங்கள், நம்முடைய பிரியங்கள், நம்முடைய நேசங்கள் எல்லாம் பிறப்பிலும் கல்வி தான். அல்லாஹ் கல்வி அவ்வளோ உயர்ந்த சக்தியாக எதையும் வாங்கி கொள்ளக்கூடியதாக, அப்படி கிரகித்து கொள்ளக்கூடியதாக
கல்வி அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தான் தங்குவதற்காகத்தான் படைத்தான். நம் ஒவ்வொரு கல்வியும் அல்லாஹ் இருக்கின்றான். அவன் நல்லதை செய்யும் பொழுது அந்த மனிதனிலிருந்து அவன் வெளிப்படுகின்றான். அவன் பாவமான காரியங்கள் செய்யும் பொழுது அவனுக்குள் மறைந்து விடுகின்றான். அல்லாஹ் அல்லாஹ் ஒரு வெளிப்படுவதும் அல்லாஹ் மறைந்து இருப்பதும் ஒரு மனிதனுடைய செயல்களை பொறுத்து. நல்ல செயல்கள் செய்தால் அல்லாஹுக்கு முழுமையாக வழிபட்டு நடந்தால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வெளிப்படும். அல்லாஹுடைய அடக்கி ஆளக்கூடியவன் என்ற ஒரு அந்தஸ்தை தவிர 98 நாமங்களுடைய அந்தஸ்துகளும் ஒரு மனிதனத்தில் வெளியாகும். அல்லாஹுடைய குணாதிசயங்கள் 98 விஷயங்களும் ஒரு மனிதனின்று வெளியாகும். காரணம் அல்லாஹ் அவனுக்குள் இருப்பதினால், தங்கி இருப்பதினால் அவன் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது இறைவனுடைய குணாதிசயங்களை பிரதிபலிப்பான். ஒரு பெரியார் சொல்லுவார்கள், மனிதனின் ரூபமே அல்லாஹுடைய ரூபம்தான் என்று கொடுக்க ஒரு பெரியார்கள் சொல்லுவார்கள். நம்மை அல்லாஹ் உயர்ந்த நோக்கத்தை படைத்திருக்கின்றான், உயர்ந்த வஸ்துவா படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தங்கக்கூடிய அந்த உயர்ந்த கல்வி நம்மிடத்தில் இருக்கின்றது. அந்த கல்வியை அல்லாஹ் தங்கி இருக்கின்றான். நம்மளை நோட்டம் விட்டு கொண்டிருக்கின்றான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான், உங்கள் கல்விகள் ஏற்படக்கூடிய எண்ணங்களை கூட நான் அறிவேன் என்பதா. நான் பார்க்கக்கூடியவனாய், கேட்கக்கூடியவனாய், உள்ளங்களின் ரகசியங்களை அறியக்கூடியவனாய் நான் இருக்கின்றேன். நான் எங்கேயும் இல்லை, உனக்குள் இருக்கின்றேன். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. கவலைப்படாதீங்க அபூபக்கரே, அல்லாஹ் நம்மோடு இருக்கு. அல்லாஹ் எங்கேயோ இருக்கான்றது இல்லை, அல்லாஹ் நம்ம கூட இருக்கு. அல்லாஹ் நம்மோடு தங்கி இருக்கக்கூடிய அந்த கல்வை நாம் பரிசுத்தமாக வைத்தால்தான் அல்லாஹ் நம்மில் தங்கி இருப்பது நம்மிலிருந்து வெளிப்படும். பெரிய அல்லாஹுடைய இறைநேசர்கள், நாதாக்கள் எல்லாம் அல்லாஹை பார்த்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய அந்த நற்செயல்களின் மூலியமாக, நல்ல எண்ணங்களின் மூலியமாக, அவருடைய நற்செயல்களின் மூலியமாக அல்லாஹ் அவர்களிலிருந்து வெளிப்படுகின்றான். இந்த பெரிய ஆத்மாக்களிலிருந்து, பெரிய உயர்ந்த மனிதர்களிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுவான். அல்லாஹுடைய குணங்கள் வெளிப்படும், அல்லாஹுடைய செயல்கள் வெளிப்படும். அல்லாஹ் அத்தகைய ஒரு பெரும் ஆற்றலை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு, வழிபட்டு நடக்கும்போது மனிதனுடைய அந்தஸ்து உயர்கின்றது. அல்லாஹுக்கு வழிபட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நடக்கும் பொழுது அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகிறது. அவன் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகிறது. இந்த மனிதன் ஆணையிட்டால் நடக்கும். பெரிய வீட்டிற்கு சாப்பிட சென்றார்கள். எதிர் வீட்டு கோழி அவர்கள் வீட்டிற்குள் வந்துவிட்டது. விருந்து சொன்னவர்கள் அந்த எதிர் வீட்டு கோழி வீட்டுக்குள் வந்ததை அறுத்து அவர்கள் இவர்களுக்கு உணவாக சமைத்து வைத்து விட்டார்கள். அவசர அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். விருந்தினராக வந்து சாப்பிடுகின்றார்கள். சாப்பிட்டு விட்டு அவர்கள் செல்வதற்கு முன்னால் கோழியை இறந்தவர்கள் கோழியை தேடி வந்து இவர்கள் வீட்டிற்குள் தான் சென்றது என்று ஒருவர் சாட்சி சொல்ல, இந்த வீட்டுக்காரத்தை அந்த கோழியை கேட்க அவர்கள் உண்மையை ஒத்துக்கொள்கின்றாம். அந்த கோழியை தான் அறுத்து பொது அவர்களுக்கு உணவாக சமைக்கப்பட்டு வைத்தது என்பதை அந்த வீட்டுக்காரர்கள் ஒத்துக்கொள்கின்றனர். எல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் எங்களுக்கு கோழி வேண்டும், கொடுத்தாக வேண்டும் என்று அவர்கள் பிரியாமல் அழைக்கின்றார்கள். இந்த காட்சியை பார்த்துவிட்டு அந்த எலும்புகள், தொடை எலும்புகள் இரண்டையும் எடுத்து வர சொன்னார்கள். அதை எடுத்து வந்து அல்லாஹ்வின் பெயர் நாம் கொண்டு வெளியாக என்று அவர்கள் குல்பி இதுனில்லா என்று அந்த 2 எலும்புகளையும் கொண்டு தட்டினார்கள். அந்த கோழி உயிர் விட்டு வெளியே சென்றதாக நான் பார்க்கிறேன். ஏன் விசுல்லாசன் அவர்கள் செந்தனை 2ஆக திறக்கவில்லையா? ஒட்டகத்தை பேச வைக்கவில்லையா?
எவ்வளோ மூஜிசாக்கள் விஸ்லாம் அவர்கள் எவ்வளோ மூஜிசாக்கள் வெளிப்படுத்தினார். வெளிமார்கள் எவ்வளவு கராமத்துகளை வெளிப்படுத்தினார்கள். இவையெல்லாம் அவர்களால் எப்படி செய்ய முடிந்தது? அவர்கள் ஒரு மனிதன் முதியவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு காட்சி தெரிகின்றது. கப்பல் ஒரு இடத்தில் கப்பல் புயலின் காரணமாக அடைக்கழிக்கப்பட்டது. மூழ்கக்கூடிய நிலையிலும் அங்கு இருக்கக்கூடிய அலறக்கூடிய நிலையும் அவர்களுக்கு காட்டப்படுகின்றது. அவர்கள் எழுந்து தன் ரூமிற்குள் சென்றார்கள், தாளிட்டுக் கொண்டார்கள். ஒரு சில மணி நேரங்கள் கழித்து ஹஸ்ரத் மீண்டும் வெளியே வந்தார்கள். தண்ணீர் நனைந்த உடல் நனைந்த நிலையில், ஆடையை நனைந்த நிலையில் அவர்கள் வந்து மீண்டும் பிரசங்கத்தை அவர்கள் தொடரும் பொழுது முறியீர் கேட்டார்கள், நாங்கள் குளித்து விட்டு வந்தீர்களா என்று கேட்ட பொழுது விசாரணைக்கிறார்கள். சொன்னார்கள், இல்லை இல்லை, கடலில் ஒரு கப்பல் புயலின் காரணமாக தத்தரித்து மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. எனக்கு இந்த விஷயம் காட்டப்பட்டது. நான் அங்கு சென்று அந்த கப்பலை இழுத்து வந்து கரை சேர்த்தேன் என்பதாக இந்த அதை நாம் விசாரிக்கிறோம். அவர்கள் சொன்னார். முறிதலுக்கெல்லாம் பெரும் ஆச்சரியம். அப்படி அந்த முறிதில் ஒருவருடைய ஊரை சேர்ந்தவர்கள் அந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார். காரணம், அந்த கப்பல் ஹஜ்ஜுக்கு ஹாஜிகளை ஏற்றிட்டு வந்த கப்பல். அந்த ஊரை சேர்ந்தவர் இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர் தன் ஊருக்காரர் ஹஜ்ஜில் இருந்து கப்பலில் திரும்பி வந்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அவர் சொன்னார், நாங்கள் வரும்பொழுது கப்பல் புயலின் காரணமாக அலக்களிக்கப்பட்டு மூழ்கடிக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாம் ஓடவிட்டோம், ஹாஜிகள் எல்லாம் ஓடவிட்டோம். அப்பொழுது ஒரு கை வந்தது, பலமான ஒரு கை வந்தது. அது எங்கள் கப்பலை இழுத்து கொண்டு வந்து கரை சேர்த்தது. இதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் என்று சொன்னோம். அவரை இந்தாதுல்லா விசாரிக்கிற அவருடைய சபைக்கு அவரை அழைத்து வந்தார். அந்த முரீத் வந்தவுடன் ஹசரத் அவர்களை பார்த்தவுடன், அந்த கரங்களை பார்த்தவுடன் சொன்னார், இந்த கரம்தான் இழுத்து வந்து கரையை சேர்த்தது என்று சொன்னார். அல்லாஹ் யார் உள்ளத்தில் தங்கி விடுகின்றான், அல்லாஹ் யார் உள்ளத்தில் தங்கி விடுகின்றானோ, யாருடைய கல்வியிலே அல்லாஹ் தங்கி விடுகின்றானோ, இது போன்ற விஷயங்கள் நடப்பது சாதாரண விஷயம். நாம் மக்களை நம்புகின்றோம், மனிதர்களை நம்புகின்றோம், மனிதர்களை உதவிக்க அழைக்கின்றோம். நமக்கு தெரிந்த சிற்றறிவு எல்லாம் இதுதான். நமக்கு ஏதேனும் உதவி என்று சொன்னால் மனிதர்களை அழைப்போம், சொந்த பந்தங்களை அழைப்போம், நண்பர்களை அழைப்போம், நண்பனிடத்தில் போய் உதவி கேட்போம். காசு வேணும், பணம் வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்காக வேண்டி நாம் யாரிடத்திலேனும் போய் கடன் கேட்போம், இல்லை வட்டிக்கு வாங்குவோம். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் நாம் யாரிடத்திலேனும் உதவி கேட்போம். இது நம்மளுக்கு பழக்கப்பட்ட விஷயம். மனிதர்களோடு பழகி மனிதரிடத்திலே கேட்கும் பழக்க வழக்கத்தில் நாம் உள்ளவர்கள். ஆனால் இறைநேசர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் உதவி கேட்க மாட்டார். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தாயின், உன்னையே வணங்குகின்றேன், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றேன் என்று தினம் தினம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அல்ஹம்து சூராவில் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். என்ன அர்த்தம்? இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகின்றேன், இய்யாக நஸ்தாயின், இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தாயின், உன்னையே வணங்குகின்றேன், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றேன் என்று நாம் நாவால் சொல்லுகின்றோம். நம்மிடத்தில் அந்த நடைமுறை இருக்கிறதா? சொல்லக்கூடிய அந்த நாவிடைய அந்த சொல்லுடைய அர்த்தங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றதா? மாய நாவால் சொல்லிவிட்டு அடுத்த நொடி வெளியே சென்றவுடன் மனிதரிடத்தில் உதவி தேடுகின்றோம்.
பெரியார்கள் நாதாக்கள் அப்படி இல்லை. மனிதர்களுக்கு உதவி கேட்க, தனக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி மனிதர்களிடத்தில் போய் உதவி கேட்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை தவிர யாரிடத்து உதவி தேட மாட்டார்கள். காரணம், அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இருப்பதினால் அவனையே நம்பி அவனையே வணங்கி அவனிடத்திலேயே உதவி தேடக்கூடிய பக்குவத்தை தங்கள் உள்ளத்தில் வளர்த்து கொண்டவர்கள். அதனால்தான் யாரிடத்திலும் உதவி கேட்க மாட்டார். நாம் எல்லாம் நமக்கு தேவை என்று சொன்னால் நாம் உழைக்கக்கூடியவர்கள் உழைப்போம், வியாபாரம் செய்வோம், ஏதேனும் ஒரு தொழில் செய்வோம், ஏதேனும் சம்பாதிப்பதற்கு ஒரு வழியை தேடுவோம். இதுதான் உலக நியதி. ஒரு மனிதனுடைய நியதி இதுதான். உழைத்து சம்பாதித்து தன் மனை மக்களை காப்பாற்ற வேண்டும். தன் தேவிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்தார்களா? ஒரு கணம் நினைத்துப்பார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவப்பட்டும் வருவதற்கு முன்னால், நிக்காஹ் ஆகுவதற்கு முன்னால் உழைத்தார். நிக்காஹ் ஆன பின் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இல்லறத்தை துவங்கிய பிறகு உழைப்பிற்காக எங்கேயும் சென்றார். நபித்துவ பட்டம் பெற்ற பிறகு 40வது வயதை அடைந்து நபித்துவ பட்டம் பெற்ற பிறகு அவர்கள் உழைப்பதற்கு எங்கேயும் சென்றார்களா? ஆடு மாடு மேய்த்தார்களா? இல்லை வியாபாரம் செய்தார்களா? எங்கேயும் போய் செய்து பணம் காசை திரட்டி கொண்டு தன் மனைவி மக்களை காப்பாற்றினார்களா? அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தது. எவன் என்னை படைத்தானோ, அவன் என்னை வளர்க்கிறானோ, அவனே எனக்கு கொடுக்க போதுமானவன், என் தேவியை பூர்த்தி செய்ய போதுமானவன் என்று அவர்கள் உள்ளத்திலே ஆழமான நம்பிக்கை இருந்தது. நம்பினார்கள். அல்லாஹ் உதவி செய்தான். ஸல்லல்லாஹு நுபுவத்துக்கு பிறகு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பிறகு எங்கேயும் சம்பாதிக்க செல்லவில்லை என்பதற்காக வேண்டி அவருடைய குடும்பம் நடுத்தரு நின்றதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பாதிக்கவில்லை என்பதற்காக வேண்டி அவருடைய குடும்பம் என்ன நடுத்தருவில் நின்றதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 9 மனைவி, 9 மனைவியையும் அவர்கள் நிர்வகித்தார்கள். அவர்களுக்குரிய ஹக்கை நிறைவேற்றினார்கள். தேவியை பூர்த்தி செய்தார்கள். பிள்ளைகளுடைய தேவியை பூர்த்தி செய்தார்கள். எப்படி அவர்களால் முடிந்தது? அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருந்தால் மறைவாக கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், நான் நாடியவர்களுக்கு நான் மறைமுகமாக ரிஸ்கை தருவேன். நான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை மறைமுகமாக கொடுப்பேன் என்று அல்லாஹ். நமக்கு புரியாது, நம்புகிறவர்களுக்கு புரியுமா? யார் அல்லாஹ்வை நம்பியிருக்கின்றாரோ அவர்களுக்கு புரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துக்கு பிறகும் கூட வாழ்ந்த மனைவிமார்கள் யாரிடத்திலும் போய் கேட்கவில்லை, கையேந்தவில்லை. கடைசி மூச்சு வரை அவர்கள் மறைமுகமாக அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்தால் நம்முடைய உம்மஹாத்துல் மூமின்களுக்கு, நம்முடைய தாய்மார்களுக்கு அவர்கள் கடைசி அவர்கள் தேவையை பூர்த்தி செய்யப்பட்டது. அஜ்மீர் காஜா மஹீத் சிஸ்தி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தன்னாண்டத்திலே யார் வந்தாலும் சரி, முரீதுகள் யார் வந்தாலும் சரி, சமுதாயத்தின் மக்கள் யாரேனும் ஏழ்மைப்பட்டவர்கள், கரீப் நவாஸ் என்று சொல்வார்கள், ஏழைகளின் அரசன் என்று சொல்வார்கள், அவர்களிடத்தில் யாரேனும் வந்து கேட்டுவிட்டால் இல்லை என்று பதில் கிடையாது. அதனால் அவர் என்ன பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார்கள் என்று நினைக்கின்றீர்களா? ஹஸரத் அவர்கள் எந்த சம்பாத்தியமும் கிடையாது, அவர்களுக்கு எந்த சம்பாத்தனையும் கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. ஹஸரத் அவர்கள் முஸல்லாவில் அமர்ந்திருப்பார்கள். யார் வந்து கேட்டாலும் முஸல்லாவை தூக்குவார்கள், கையை உள்ளே விடுவார்கள்,
முசல்லாவிற்கு கையை விட்டு பணம் எடுப்பார்கள். அப்படியே எடுத்து யார் வந்து கேட்டாலும், தன் குடும்பத்தார்கள் கேட்டாலும் சரி, இல்லை முரீதுகள் தங்குவதற்காக வேண்டி அசானாவில் சாப்பாடு செய்வதற்காக வேண்டி வந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த முசல்லாவிற்கு அடியிருந்து கை வைத்து எடுப்பார்கள், கொடுத்து விடுவார்கள். யார் வந்து உதவி தேடி வந்தாலும் இதுதான். நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் போதுமானவர். திருக்குரானை அல்லாஹ் சொல்லுவான், நம்பிக்கையாளர்களுக்கு நான் போதுமானவர். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சையது தாபீன்களுடைய தலைவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை, அவ்வளவுதான். ஹஸரத் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அலில்லா அவர்களும் உமரில்லாவும் செல்கின்றார்கள். அந்த கருணுடைய பட்டத்திலே சென்று அவர்கள் எங்கே என்று விசாரித்து அவர்களை போய் காற்றிற்குள் அவர்கள் ஆடுகளை மேய்க்கக்கூடியவராக இடையனாக இருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டு அந்த காட்டிற்குள் போய் பார்க்கின்றார்கள். ஒய்சுல் கர்னி சுஜூதிலே இருக்கின்றார்கள். அவருடைய ஆடுகள் எல்லாம், ஒட்டகங்களை எல்லாம் மலக்குகள் மேய்த்து கொண்டிருந்ததை உமரில் அவர்களும் அலிர பார்த்து ஆச்சரியப்பட்டு மயங்கி விழுந்தார்கள். என் கடையை நான் தான் பார்க்க இயலும், என் லைனை, என் வியாபாரத்தை நான் தான் பார்க்க வேண்டும், என்னை விட்டால் வழி இல்லை, வருமானத்திற்கு வழி இல்லை என்று மாறுதட்டி கொண்டு நம்முடைய வியாபாரத்தை கட்டுப்பிடித்து கொண்டு இருந்தால் கிடக்க வேண்டியதான். அல்லாஹுடைய உதவியின் பக்கம் வராது. நம்முடைய சாமர்த்தியத்தை கொண்டு தான் நம் வாழ்வும் வைத்து அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய உதவி எப்பொழுது கிடைக்கும்? அல்லாஹை நம்பினால் கிடைக்கும். அல்லாஹை நம்பி அனைத்தும் துறந்தால் அல்லாஹுடைய உதவி நிச்சயம் கிடைக்கும். இத்தனைக்கும் ஒய்சுல் கர்னி அந்த ஆட்டுடைய மந்தைக்கு உரிமையாளர் அல்ல, அந்த ஒட்டகத்தினுடைய மந்தைக்கு உரிமையாளர் அல்ல. அவர்கள் கூலிக்கு அந்த ஆட்டை மந்தையை மேய்க்கக்கூடியவர்கள், ஒட்டக மந்தையை மேய்க்கக்கூடியவர்கள். அவர்கள் பார்க்க சென்ற இடத்தில் மலக்குகள் அவர்களுடைய ஆட்டு மந்தியை மேய்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய வழக்கத்திலே சுஜூதில் இருந்ததை உமரில்லா அவர்கள் அலில்லா பார்த்தார். மைமூனா என்ற பெண்மணி, அல்லாஹ்வுடைய இறைநேச பெண்மணி, அவர்களை பார்ப்பதற்காக அப்துல் வாஹித் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இறைநேச பெண்மணியை போய் பார்க்கலாம். அவர்களுக்கு கனவில் காட்டப்படுகின்றது. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு மனைவி யார்? அவங்கன்னா எல்லா விஷயமும் அல்லாட்டே பேசினாங்க. சொர்க்கத்தில் என்னுடைய மனைவி யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சொர்க்கத்தில் எனது நண்பன் யார்? நமக்கு அல்லாட்ட பேசுறது பொய் சொல்கிற நாவை வச்சுக்கிட்டு, புறம் பேசுகிற நாவை வச்சுக்கிட்டு, கோல் சொல்கிற நாவை வச்சுக்கிட்டு, ஏமாத்துகிற நாவை வச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு சொர்க்கத்தில் நம்ம கூட யார் இருக்க போகிறோம்? நரகத்தில் யாருக்கும் இருக்காங்கன்னு தெரியாது. சொர்க்கத்துக்கு எங்கே போக போகிறோம்? நாங்கள் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வோடு பேசும் சக்தியை பெற்றிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹ் என்னுடைய நண்பன் யார் சொர்க்கத்திலே? மைமூனா அவர்கள் அப்துல் வாஹித் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய இறைநேசர் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னுடைய சொர்க்கத்தில் நிற்கும் மனைவி யார்? அல்லாஹ்விடத்தில் உரையாடி கொண்டிருக்கும் அல்லாஹ் சொன்னான், மைமூனா, உன்னுடைய மனைவி சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் மைமூனா. யா அல்லாஹ் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அல்லாஹ் சொன்னான், இந்த காட்டிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் அப்துல் வாஹித் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மைமூனாவை பார்ப்பதற்காக வேண்டி அந்த காட்டிற்கு செல்கின்றார்கள். அங்கே போய் பார்த்தால் பெரும் ஆச்சரியம், மைமூனா அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடைய பெண்மணி தான், இடையர் தான், ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடையர். என்ன ஆச்சரியம் என்று சொன்னால்,
அவர்களுடைய ஆடுகளை ஓனாய் பாதுகாக்கிறது. எங்கேயாவது நடக்குமா? ஓனாய் எப்படிப்பட்ட குணம்? ஆட்டை அடித்து கொள்ளக்கூடிய குணம். ஓனாயுடைய உணவே ஏன் மிருகங்களை, ஏமாந்த மிருகங்களை அடித்து கொண்டு சாப்பிடக்கூடிய வன்மையான புத்தி தான் ஓனாயுடைய குணம். அதுவும் ஆடு என்று சொன்னால் அதற்கு தனி ருசி. ஆனால் இங்கே மைமூனாவுடைய அந்த ஆட்டு மந்தையை ஓனாயை சுற்றி நின்று பாதுகாக்கின்றது. நடுவில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த காட்சியை அப்துல் வாஹித் ஜெய்தரம் பார்த்துட்டான், ஆச்சரியப்பட்டு. மைமூனா அவர்கள் தொழுகையை முடித்ததும் சலாம் சொல்லிவிட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் மைமூனான்னு கேட்ட பொழுது, அலைக்கும் அப்துல் வாஹித் ஜெயித், நீங்கள் நாமளும் சந்திக்கிறதுக்கு இந்த இடம் இல்லையே, சொர்க்கத்தில் இங்கேயே வந்தீங்கன்னு கேட்டாங்க. நம்ம 2 பேரும் சந்திக்க வேண்டிய இடம் சொர்க்கத்தில் தானே, இங்கேயே வந்தீங்கன்னு கேட்டாங்க. நான் ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தேன், உங்களுடைய மந்தைகளை ஓநாய்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றன. அவன் சொன்னாங்களாம், நானும் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டேன். நான் அல்லாஹ்வோடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டேன். நான் என்னை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், என்னுடைய பொருள்களை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய தேவியை பூர்த்தி செய்வது நீதான். என்னுடைய ஆட்டு மந்தைகளுக்கும் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். என் தேவியை பூர்த்தி நீதான். நான் உன்னிடத்தில் ஒரு சம்பந்தம் செய்கின்றேன். என்னை எப்படி உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேனோ என் பொருள்களை பாதுகாப்பது உனது வேலைதான் என்று அல்லாஹ்விடத்தில் நான் ஒரு சம்பந்தம் செய்து கொண்டேன். அதனால் அல்லாஹும் ஓனாயோடு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தேன். ஓனாயே, நீ அந்த ஆடுகளை நீ சாப்பிடக்கூடாது. யாருடைய கட்டை? ஓனாயை படைத்தவன் யார்? உங்களை படைத்தவனும் அந்த அல்லாஹ் தான். ஓனாயை படைத்தவன் அல்லாஹ் தான். ஆட்டை படைத்தவன் அல்லாஹ் தான். அந்த ஓனாய்க்கு அல்லாஹ் கட்டளையின்றான், ஓனாயே, இந்த ஆடுகளை சாப்பிட உனக்கு ஹராம். நீ பாதுகாக்கிறதுக்காக உன்னை நியமித்து வைத்திருக்கின்றேன். இந்த ஆடுகள் நீ பாதுகாக்கத்தான் வேண்டும், நீ சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் ஆணையிட்டான் ஓனாய்க்கு. அந்த ஓனாய் அந்த ஆட்டை பாதுகாத்தது என்று சொன்னால், அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து வாழ்ந்தார்கள். அவர்களுடைய பொருள்கள் பாதுகாக்கப்பட்டன, அவர்கள் தேவிகள் பூர்த்தி செய்யப்பட்டன, அவர்களுடைய வியாபாரங்கள், அவர்களுடைய மனைவி மக்களுடைய தேவிகள் பூர்த்தி செய்யப்பட்டன. நாம் சதா துனியாவை கட்டி கொண்டு அழுகின்றோம். என் மனைவி, என் மக்கள், என் வியாபாரம், இதேதான் நம்முடைய பாட்டு, இதேதான் நம்முடைய எண்ணம். காலை எழுந்தது இரவு படுக்கும் வரை என்னுடைய வியாபாரம் என்னை காப்பாற்றும், என்னுடைய வியாபாரம் என்னை காப்பாற்றும், என்னுடைய மகன் என்னை காப்பாற்றுவான். அமெரிக்காவில் இருக்கான், அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கான், என்னை காப்பாற்றுவான். என்னுடைய சொத்து என்னை காப்பாற்றும். நம்பிக்கை எல்லாம் படைப்பினங்கள் மீது நாம் வைத்திருக்கும் போது, படைத்தவனுடைய நம்பிக்கையை விட்டுவிட்டு படைப்பினங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது எப்படி நாம் சரியாகும்? நம்முடைய நம்பிக்கையே சரியாக இல்லையே. ஈமானை போய்விட்டதே, ஈமானை காலியாகிவிட்டதே உள்ளத்தில் இருந்து. இறை நம்பிக்கையே இல்லையே. பொய்யான வாழ்க்கை. படைப்பினங்களை நம்பிக்கொண்டு, அல்லாஹுடைய படைப்பினங்களை நம்பிக்கொண்டு, படைத்தன் மீது நம்பிக்கை குறைத்து வைத்துக் கொண்டு, அல்லாஹின் படைப்பினங்கள் தான் என்னை காப்பாற்று நம்பிக்கையோடு வாழ்ந்தால் அதுக்கு பேர் இறை நம்பிக்கையா? அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையானுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானா? அல்லாஹை நம்பாதவனுக்கு சொர்க்கத்தை தருவானா? அவர்கள் எல்லாம் அல்லாஹை நம்பி இருந்தார்கள், அல்லாஹை நம்பினார்கள். என்னை எவன் படைத்தானோ அவன் என்னை காப்பாற்றுவான். எவன் என்னை படைத்தானோ, என்னை வளர்த்துகிறானோ அவன் எனக்கு ரிஸ்க் அளிப்பான். எவன் என் மனைவியை பார்த்து படைத்தானோ அவன் என் மனைவியை காப்பாற்றுவான். எவன் என் பிள்ளையை படைத்தானோ அவன் என் பிள்ளையை காப்பாற்றுவான். நான் காப்பாற்றக்கூடியவன் அல்ல, நான் காப்பாற்றக்கூடியவன் அல்ல. நான் ரஹ்மானா?
யார் ரஹ்மான்? அல்லாஹ் அல்லவா ரஹ்மான். கிருபையாளன் அவன் அல்லவா. அவன் தானே காப்பாற்றக்கூடியவன், போஷிக்கக்கூடியவன், பரிபாலிக்கக்கூடியவன். எல்லாம் அவனாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன சக்தி இருக்கின்றது? ஆஹா, நாம் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையிலே மிக மிக குறைவாக இருக்கின்றோம். படைப்பினங்களை நம்புகின்றோம், படைத்தவன் மீது இருக்க நம்பிக்கை நமக்கு குறைந்து போய்விட்டது. நம்பிக்கை என்பது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த உள்ளத்தில் இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய கல்வியிலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வர வேண்டும். நம்பிக்கை தான் நம்முடைய மூல அஸ்திவாரமே. ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு இஸ்லாமியனுக்கு நம்பிக்கையே கல்வியில் தான் இருக்க வேண்டும். நாவலை நான் அல்லாஹ் இருக்கேன் எல்லாமே நம்பிக்கை வச்சுருக்கேன், நாவலை சொல்கிறது இல்லை, கல்வால சொல். நம்பிக்கை கல்வியில் வர வேண்டும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள், பாங்கு சொல்லப்படும், அப்படியே விட்டு விட்டு பள்ளிக்கு ஓடுவார்கள். சஹாபாக்களுடைய நிலை. யுத்தத்திற்கு அழைப்பு நபிசுல்லாஹு வரும், வியாபாரத்தை சென்றிருப்பார்கள், யுத்தத்துடைய பிரகடனப்படுத்தப்படும், உடனே அந்த வியாபாரத்தை விட்டு விட்டு அப்படியே போய் யுத்தத்தில் கலந்து கொள்வார்கள் சஹாபாக்கள். ஏன்னா அவங்க என்ன நரகவாதி, ஆகுனா சொர்க்கவாதிகள். அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய ரசூலுடைய அழைப்பிற்காக அப்படியே தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், தன்னுடைய வியாபாரங்கள் அனைத்தையும் விட்டு சென்றவர்கள் சஹாபாக்கள். நம்பிக்கை அல்லாஹ் மீதும் அல்லாஹுடைய ரசூல் மீது இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அல்லாஹ் ஒவ்வொரு உள்ளத்தையும் தொட்டு பார்க்கின்றான். நம்முடைய உள்ளங்களில் என்ன நம்பிக்கை இருக்கின்றது? நாம் நாவில் சொல்லலாம், அல்லாஹ்வின் நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாம் நாவில் சொல்லலாம். உள்ளத்தில் நம்பிக்கை இருக்குதா இல்லையா அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம என்ன வேணாலும் சமாளிக்கலாம், எப்படி வேணாலும் சமாளிக்கலாம். ஆனால் நம்பிக்கை உள்ளத்தில் இருப்பதை அல்லாஹ் அறிவான். அதனால சொல்கிறோம், அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் நான் அறியக்கூடியவனாக. உள்ளம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. என்னுடைய எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கு. உள்ளம் கெட்டுப்போய் விட்டால் எல்லாமே கெட்டுப்போய். ஏன்னா எண்ணங்கள் தோன்றுவது உள்ளங்களில் தானே, உள்ளத்தில் தானே எண்ணங்கள் தோன்றுகின்றது. உள்ளமே சரியில்லை, கெட்டுப்போய் இருக்கின்றது. மனோச்சி நிறைந்து இருக்கின்றது, காமீச்சி நிறைந்து இருக்கின்றது, பண ஆசை நிறைந்து இருக்கின்றது, சொத்து ஆசை நிறைந்து இருக்கின்றது. இது எல்லாம் உள்ளத்தில் நிறைந்திருக்கின்றது. அந்த உள்ளத்தில் அல்லாஹ் எங்கே இருப்பான்? உலகத்தை நேசிக்கக்கூடியவன், உலகத்தினுடைய பொருள்களை நேசிக்கக்கூடியவன், உலகத்தினுடைய படைப்பின் மீது நேசம் வைத்துக் இருக்கக்கூடியவன், அதையெல்லாம் காப்பாற்றும் நம்பிக்கை உடையவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எப்படி இருப்பான்? அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவன் எடுத்து உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹ் வெளிப்படுவான். அல்லாஹ் வெளிப்படுவதெல்லாம் நல்ல உள்ளங்களில் தான். அதனால்தான் ஒரு கவிஞன் கூட உள்ளத்தை நல்ல உள்ளம் உறங்காது என்று ஒரு கவிஞன் பாடினான். இப்ப நல்ல உள்ளம் அது அல்லாஹ்வுடைய தரிசனத்தில் இருக்கும்போது எப்படி தூங்கும்? என் சேகன் ஆரணி பாபா ரஹ்மத்துல்லாஹி கூட சொல்வார்கள், தூங்குறக்கா இந்த உலகத்துக்கு வந்தோம், தூங்குறவங்க மடையங்குவாங்க. இப்போ தூங்கக்கூடாதா அப்படின்னா கேள்வி கேட்பீங்க. இங்கே தூங்குதான் நம்முடைய நோக்கம்ன்றது இந்த உலகத்து நோக்கம் கிடையாது. ஏதோ உடல் அசதிக்கு படுக்கலாம். பெரியார்களுடைய கண்கள் மூடி இருக்கும், கல்வுகள் மூடி இருக்காது. உறங்க மாட்டார்கள், கண்கள் மூடி இருக்கும். அவருடைய பார்வைகள், எண்ணங்கள் அல்லாஹோடு சம்பந்தப்பட்டிருக்கும். இறைவில் படுத்திருந்தாலும் கண் மூடி இருந்தாலும் அந்த கண்கள் அல்லாஹுடைய தரிசனத்தை கண்டுகிட்டு வாழ்க்கை அப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். நம்மளை போல மனிதர்களாக இருந்து இறை தரிசனத்தின் மீது ஆசை கொண்டவர்களாக வாழ்ந்தார். உள்ளத்திலே உலகத்தின் படைப்பினங்களுக்கு அவர்கள் மரியாதை கொடுக்கவில்லை, பிரியம் வைக்கவில்லை. டெல்லியிலே ஒரு பெரியார் இருந்தார், அகமது அலி என்று ஒரு பெரியார் இருந்தார். தப்லீகில் மிகப்பெரிய கார்கூன் அவங்க, மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துடைய காலத்தை வாழ்ந்தவர்.
ஹசரத்தோடைய மகனுக்கு ஒரு 10 வயசு பிள்ளை, சரியான காய்ச்சல் கொதிக்கிறோம், உடம்பு சரியில்லை. மனைவி சொல்லுகின்றான், மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து பாருங்க, மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து வைத்தியம் பாருங்க. இரவு நேரம் இந்த மருத்துவரை கூட்டிகிட்டு வருவது, காலையில் மருத்துவர் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலை ஹசரத் அவர்களுடைய ப்ரோக்ராம், அவர்கள் காஷ்மீர், அவர்களுக்கு ஹசரத் ப்ரோக்ராம். மறுநாள் காலையில் அவர்களுக்கு ட்ரெயின். குழந்தை இங்கே காய்ச்சல் கொதிக்குது. காலையில் ஹசரத் வந்தாங்க, தஹஜ்ஜு தொழுதாங்க, ரெடி ஆகிட்டு புறப்பட்டாங்க. மனைவி சொல்கின்றால், பையன் காய்ச்சலில் குதிச்சிட்ருக்கான், பையனை கவனிங்க. ஹசரத் சொன்னாங்க, தவக்கல் தலல்லாம் தலையில் கை வச்சுட்டு, மாயின் தலையில் கை வச்சுட்டு ஹசரத்தை வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சுத்தமான அறிவுகட்ட ஆள், சுத்தம் மடையினா இருப்பார் போல் தெரியுது, இந்த அஜரத்துக்கு மூளையே இல்லை போல் தெரியுது. இப்போ குழந்தை இப்படி காய்ச்சலில் கொதிக்கிறது, இந்த குழந்தை விட்டு போய் கொஞ்சோண்டு ஈவிரக்கம் இல்லாத மனுஷன் போல் தெரியுது. அப்படி நீங்கள்லாம் உங்கள் சிற்றறிவை கொண்டு சிந்திப்பீங்க. அந்த மாமனிதர் சொன்ன வார்த்தை தவக்கல் தலல்லாம், தலையில் கை வைத்து, குழந்தையின் கை வைத்து தலக்கத்தலான்னு சொல்லி போயிட்டாங்க. இந்த அம்மா கெஞ்சுறாங்க, வாசப்படி வரைக்கும் கெஞ்சிட்டு ஓடி போகிறாங்க. ஹசரத்தை திரும்பி கூட பார்க்கல, போயிட்டான். நேராக ஸ்டேஷன் போயிட்டான். உடனே இந்த அம்மா பின்னாலேயே குழந்தைய தூக்கி போட்டுட்டு போய் அந்த ட்ரெயினில் அவங்க உட்காந்துருக்காங்க, அந்த வெளியே நின்றுக்கிட்டு, அந்த ஜன்னல் ஓரம் நின்றுக்கிட்டு கெஞ்சுது. ஹசரத் அப்படியே முகத்தை வேறு பக்கம் திருப்பிட்டாங்க. வண்டி போயிடுச்சு. ஒரு வாரம் ப்ரோக்ராம் முடிச்சு வந்தாங்க. குழந்தை சலாம் தான் இருந்துச்சு. அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தது. தவக்கல் அலல்லாஹ் வார்த்தை என்னங்க? தவக்கல் அல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து இந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள். தவக்கல் அலல்லாஹ் வெற்றி பெற்றதா இல்லையா? அந்த குழந்தை சலாமத்தாக இருந்தது. நாம் என்ன செய்வோம்? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா மஜ்லிஸ்னா அப்புறமேட்டு, மஜ்லிஸாவது அதாவது தூக்கி போடு, லைன் தான் எனக்கு முக்கியம், பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம், எனக்கு புள்ள தான் முக்கியம், மஜ்லிஸ்னா பின்னால் பார்த்துக்கலாம், எனக்கு வியாபாரம் தான் முக்கியம், பர்ச்சேஸ் தான் முக்கியம். ஏன்னா ஒரு மஜ்லிஸில் கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஈமானுடைய தரம் எப்படின்னா, அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி நம்ம கண் முன்னாலே இல்லை, மறைக்கப்பட்டுள்ளது. ஈமானுடைய வெகுமதி, அல்லாஹ் நன்மைக்குள்ள வெகுமதி, நன்மையுடைய பிரயோஜனங்கள் நம்ம முன்னால் அல்லாஹ் காட்டலை, மறைத்து வைத்திருக்கின்றான். ஆனால் உலகத்தின் பிரயோஜனங்கள் நம்ம கண் முன்னால் தெரியும். இனி நான் நாளைக்கு மஜ்லிஸ் போகிறத விட இருந்தால் ஒரு ஆள் 2000 ரூபா கொடுப்பார் அப்படின்னா மஜ்லிஸை ஒதுக்கி வச்சுட்டு 2000 ரூபா கலெக்ஷனுக்கு போயிடுவோம். அப்படி தானே செய்வோம். 2000 ரூபா முக்கியமாகும், மஜ்லிஸாவது முக்கியமாகுது. மஜ்லிஸை தூக்கி போடு, 2000 ரூபா வசூல் நாளைக்கு இருக்குது, 2000 ரூபா முக்கியம். உலகத்தின் பிரயோஜனம் கண் முன்னால் தெரிகின்றது, ஆனால் ஆகிரத்தினுடைய பிரயோஜனம் கண் முன்னால் தெரியவில்லை. அந்த மஜ்லிஸில் கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் கண் முன்னால் தெரியவில்லை, அதில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் கண் முன்னால் தெரியவில்லை. என்னால் ஈமான் என்பது மறைக்கப்பட்டுள்ளது. ஈமானுடைய அதனுடைய கேடயம், அது கொடுக்கக்கூடிய பரிசுகள் மறைக்கப்பட்டுள்ளது. சொர்க்கம் மறைக்கப்பட்டுள்ளது, நன்மைகள் மறைக்கப்பட்டுள்ளது, ஈமான் மறைக்கப்பட்டுள்ளது, வெற்றி மறைக்கப்பட்டுள்ளது. இவையெல்லாம் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். அதை நமக்கு அல்லாஹ் காட்டி வைக்கவில்லை. அதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு தெரியல. 2000 ரூபா காசு பெருசாக தெரியுது, மஜ்லிஸ் பெருசாக தெரியல, ஈமான் பெருசாக தெரியல, நல்ல உபதேசங்கள் போய் கேட்கறது பெருசாக தெரியல. இன்னைக்கு யாரையும் எங்கேயோ ஒரு வருமானம் இருக்குது, எதேன்னு ஒன்றும்னா அதுக்கு போயிடுவோம். நம்ம மஜ்லிஸ் விட்டுருவோம், நல்ல உபதேசங்கள் விட்டுருவோம். வாழ்க்கை பூரா இப்படியே தொலைச்சிக்கிட்டே இருக்கிறோம். நல்ல விஷயங்கள் கேட்காம, நல்ல விஷயங்கள் காது கொடுத்துக்க,
நன்னெறியில் சொல்வார்கள், நல்லோர்களை காண்பது அறிவது, நல்லா சொல் கேட்பது அரிது. இதனால் நல்ல உபதேசங்கள்லாம் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. அது இந்த காலம் மிக மோசமான காலம், பாவம் நிறைந்த காலம். நல்ல உபதேசம் என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. நல்ல உபதேசம் செய்யக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள். நாம் ஈமானுக்கு மரியாதை கொடுப்பதில்லை, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மரியாதை கொடுப்பதில்லை. இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம். இன்னைக்கு மஜ்லிஸ் விட்டுட்டா நாளைக்கு மஜ்லிஸ் இருக்குமா? இந்த மஜ்லிஸ் இன்ஷால்லா அல்லாஹ் நாடினும் அடுத்த மாதம். ஆனால் இந்த மஜ்லிஸ் இன்னைக்கு முடிஞ்சிடும். ஒன்றும் 1 மணி நேரத்தில் மஜ்லிஸ் முடிஞ்சிடும். இதனுடைய நன்மைகள் மீண்டும் இதன் நன்மைகள் கிடைக்கணும்னா அடுத்த மாதம் மஜ்லிஸ் நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு செய்யக்கூடிய காரியத்தை நாளை செய்து கொள்ளலாம். இன்று செய்யக்கூடிய காரியத்தை நாளை செய்து கொள்ளலாம். அந்த காரியத்தை ஒத்தி வைக்கலாம். இன்று நடக்கக்கூடிய கலெக்ஷனை நாளைக்கு ஒத்தி வைக்கலாம். மஜ்லிஸுக்கு முதல்ல வரலாம். நம்முடைய அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி உலகத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம். மனைவி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வைக்கலாம். ஆசாவசங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம். நல்ல விஷயங்கள் கிடைப்பது அரிது. நல்ல நல்ல வாசகங்கள், நற்சொல்கள், நல்ல உபதேசங்கள் கிடைப்பது அரிது. எங்கேனும் பாவத்தை தடுக்கக்கூடியவர்கள் எங்கேயும் யாரையும் இருக்கின்றார்களா? பார்க்க முடிவதில்லை. அப்படியே ஓரலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ கல்விமான்கள் கூட செய்யக்கூடிய பயான்களை ஓரலாக அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. யாரையும் கண்டிக்கிறதுனா கிடையாது. பொதுமக்களை கண்டித்து திருத்த வேண்டும் என்ற உணர்வு யாருக்கும் கிடையாது. சேலத்தில் அது ஒரு அசத்து, அப்துல் ஹலீம் அசத்துன்னு ஒருத்தவங்க மூத்தாயிட்டாங்க. அவங்க எப்பேற்பட்டுக்கணும்னா ஒரு சாதாரண ஆலிம் தான், சொந்த வீடு கூட கிடையாது, சாதாரண ஆலிம் தான். ஒரு முஹல்லாவில் 10 வருஷம் இமாமத் செஞ்சாங்க. இப்போ கடைசி ஒரு முஹல்லாவில் 15 வருஷம் இமாமத் செஞ்சாங்க. அவர்களுக்கு ஏறக்குறைய 5000 பேர் ஜனாசா தொழுகையில் கலந்துட்டாங்க. ஜும்மாவில் ரோடெல்லாம் ஜனாசா தொழுகை நிறைந்த இடமாயிடுச்சு. பள்ளி நிறைஞ்சு, இந்த கபிஸ்தானா நிறைஞ்சு, வெளியே ரோடெல்லாம் மக்கள் நின்று ஜனாசா தொழுகை தொழுதாங்க. சாதாரண. ஆனால் அவருடைய சேவை என்ன தெரியுமா? யாரையும் குடிகாரனா இருந்தால் குடிகாரனை கூப்பிட்டு, ஏப்பா நீ முஸ்லீமாக இருக்க, முஸ்லீமாக இருந்து அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி நீ முஸ்லீமான பேரை வச்சுக்கிட்டு நீ குடிக்கலாமாப்பா? குடி எவ்வளோ கெடுதல். இஸ்லாத்தை பொறுத்தளவு அது தடுக்கப்பட்ட விஷயம், ஹராமானது. மிக அன்பாக சொல்லுவாங்க. கூப்பிட்டு குடிகாரனை கூப்பிட்டு மிக அன்பாக உட்கார வச்சு அஜிஸ் பேசுவாங்க. பள்ளிக்கு வெளியே உட்கார வச்சு, திட்டில் உட்கார வச்சுட்டு அன்பாக பேசுவாங்க. அப்படி எத்தனையோ பேர் திருத்திருக்கிறாங்க. தொழுகை வராதவனை கூப்பிட்டு அவன் கடைக்கு போய் அவன் வீட்டுக்கு போய் தட்டி, ஏப்பா தொழுகைக்கு வாப்பா, ஏப்பா வரதில்லை, தொழுகைக்கு மேலே கடமை இல்லையா? அதாவது பேசக்கூடிய ஒரு காமிலான மனிதர் உள்ளத்திலிருந்து எவ்வளோ அழகிய பேச்சுக்கள். எத்தனை மனிதர்கள் எத்தெல்லாம் கண் கலங்கி போனார்கள் தெரியுமா? இப்படி நல்ல திருத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நம்மளை விட்டு போகின்றார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் எப்படி நல்ல மனிதர் திருத்தக்கூடியவர்களே சென்று விட்டார்கள் சொன்னால் யார் திருத்துவது? திருந்தக்கூடியவர்களை நாம் பார்த்தா அவர்களை கொண்டு நல்ல உபதேசங்கள் பெற்று நாம் திருந்த வேண்டும். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுப்பான். அந்த வாய்ப்பை அல்லாஹ் பிடுங்கியும் கொள்ளுவான். நீ திருந்தணும் உன்னை கொண்டு போய் காமினால் செய்க மாற்ற கொண்டு விடுவான். நம்ம திருந்திக்கிறதுக்காக கொண்டு வந்து விடுவான். நம்ம அவங்கள கொண்டு திருந்திக்கலைன்னா அவங்களுக்கு நமக்கு தூரமாக போயிடும். இது அல்லாஹ் செய்வான். ஒரு மனிதை திருத்துவதற்காக வேண்டி ஒரு காமினால் செய்குமாரில் விட்டு இவன் திருந்துட்டுன்னு விடுவான். நாம் அவங்கள பயன்படுத்திக்கலைன்னா அந்த சேகுக்கும் அந்த முறிதுக்கு இடையில் நீண்ட இடைவெளி விட்டுருவான். பார்த்தா கூட சலாஞ்சுறது கூட கஷ்டமாக இருக்கும்.
அல்லாஹ் கொடுக்கறதெல்லாம் ஒரு சான்ஸ். திருந்த வேண்டும், சரியாக வேண்டும், இந்த சபையெல்லாம் திருந்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய நோக்கமும் இந்த ஊருக்கு வருவதுடைய நோக்கமும் நீண்ட காலம் 10 வருடத்துக்கு மேலாக வருகின்றோம். எப்படியேனும் திருந்த வேண்டும், யாரையேனும் திருத்த வேண்டும், எப்படியும் திக்ரு உள்ளங்களாக மாற்ற வேண்டும், அவங்களுடைய பாவத்திலிருந்து அவங்களை காப்பாற்ற வேண்டும், அவங்களை ஹராமிலிருந்து காப்பாற்ற வேண்டும், பாவத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும், அவங்களை நல்ல மனிதராக ஆக்க வேண்டும், அவர்களை திக்ருல்லா மாற்ற வேண்டும், அவர்களை நல்ல மனிதர்களாக அமைச்சிக்கூடிய மனிதராக மாற்ற வேண்டும் என்று தான் வருகின்றோமே தவிர வேறு நோக்கமே இல்லை. நான் 150 வருஷம் நானும் வாழப்போகிறது கிடையாது. இங்கே ஒன்றும் எத்தனை வருஷம் சொல்ல போகிறோமோ தெரியல. வாய்ப்புகள் கிடைப்பதை கொண்டு பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவன் அறிவாளி. வாய்ப்புகளை கிடைத்தும் கூட அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன்தான் உண்மையான முட்டாள். கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன்தான் முழுமையான முட்டாள். கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவன் தான் உண்மையான அறிவாள். ஆக அல்லாஹ் நமக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் மனிதனை வைத்திருக்கின்றான். தான் தங்கக்கூடியவனாக மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆக இந்த கல்வி என்பது கண்டபடி வாழ்வதற்காக அல்ல, கண்டபடி சிந்திப்பதற்காக இந்த கல்வி இல்லை. உங்களை வீண் விளையாட்டிற்காக படைக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கின்றான். நபியை பார்த்து கூட அல்லாஹ் சொல்லுவான், நபியை நீங்கள் மக்களை அச்சமூற்றி எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ் சொல்லக்கூடியது பாருங்க, குர்ஆனை எடுத்து பாருங்க. நபியே நீங்கள் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். எப்பா திருந்திக்கப்பா, நீ ஹிதாயத்துக்குள்ளே வந்திருப்பான், நீ சரியாயிருப்பான், அல்லாஹ்க்கு மாறு செய்யாதப்பா. இப்படி மாறு செஞ்சினா அல்லாஹ் உன்னை தண்டிப்பான். இன்னபத்து சரப்பிக்கல சதீர், அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது, உன்னை வந்தடையும். மக்கள்கிட்ட போய் சொல்லு. முடிவு நேரத்தில் நான் ஈமானை பிடிங்கிட்டு அவனை மூத்தாக்க வச்சிருவேன். இது என்னுடைய வேலை. ஈமானை கொடுப்பது, ஈமானை பிடுங்குவது எல்லாம் என்னிடத்தில் இருக்கக்கூடிய வேலை. ஒரு மனிதனுக்கு ஈமானை கொடுப்பது அல்லாஹ் தான். அந்த ஈமானையும் கூட அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தான் ஈமானோடு முத்தாக்குவான். எத்தனை பேர்த்துக்கு ஈமான் இல்லாமல் மௌத்தாகிறாங்க. முஸ்லீமாக மௌத்தாகலாம், முஸ்லீம் பேர் தாங்கியாக மௌத்தாகலாம். முஸ்லீம் பேர் சொல்லிட்டு முஸ்லீம் கபஸ்தரில் கூட போய் படுத்துக்கலாம். ஆனால் முஸ்லீமாக மௌத்தாக இருக்கமான்னு நமக்கு தெரியாது. உமருல்லா அவருடைய காலத்திலே ஜன்னத்துல் பக்கீல ஒரு யூதருடைய கபஸ்தானில் ஒரு முஸ்லீமும் இருந்தது. அல்லாஹ் நாடினால் எப்படியும் ஆளாக்கக்கூடிய அவனுக்கு சர்வ வல்லமை படைத்தான். ஈமானை எடுத்தும் விடுவான். ஈமானை யாருக்கு இவனுக்கு தான் எங்கே ஈமான செய்வது, இவனை நரகவாதி நாம நினைப்போம். அவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துருவோம். இவர் பெரிய சொர்க்கவாதி. விசுல்லாச காலத்திலே கூட ஒரு சஹாபி, அந்த சஹாபி போர் எங்கு சென்றாலும் சரி பொருளை வெற்றி பெற்று தான் வருவார். மக்கள் எல்லாம் சொல்லுவார், இவர் இந்த ஜமாத்தில் போயிருந்தால் வெற்றியோடு தான் வருவார்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சஹாபி நபிஸ்லாஸை பார்த்து சொன்னார்கள், இவர் நரகவாதி. நபியை ஏற்றுக்கொண்டவரை பார்த்து நபிஸ்லாம் சொன்ன வார்த்தை நரகவாதி. யாரையும் சஹாபிகள் நரகவாதி ஆக முடியுமா? காரணம் அவர்கள் உள்ளத்தில் மறைந்திருந்ததை நபிஸ்லாம் வெளிப்படுத்தினார். அவர்கள் முடிவு, அவர்கள் தன்னைத்தானே ஈட்டிக்கொண்டு குத்திக்கொண்டு அவர்கள் மௌத்தானாங்க. இந்த சஹாபி யாரிடத்திலும் நினைத்துக் கொள்வது போல் நாம் ஈமானால் மௌத்தாகும் என்று யாரும் சொல்ல முடியாது. யார் கையிலையும் இல்லை. ஈமானோடு மௌத்தாக வேண்டும் என்றால் ஈமானோடு வாழ்ந்தாக வேண்டும். ஈமானோடு வாழ்ந்தால் ஈமானோடு மௌத்தாகலாம். விஸ்வாச சுன்னத்தின் அடிப்படை வாழ்ந்தால் நபியுடைய உம்மத்தாக மரணிக்கலாம். நபியுடைய சுன்னத்தை பின்பற்றவில்லை என்று சொன்னால் நபியுடைய உம்மத்தாக மரணிக்க முடியாது. ஒரு மனிதன் நபியுடைய சுன்னத்தை பின்பற்றவில்லை என்று சொன்னால் நபியுடைய உம்மத்தாக அவன் மரணிக்க முடியாது.
நபியை உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி அவன் ஈமானுடைய மனிதராக ஆக முடியும்? ஆக நாம் ஒன்றை விளங்க வேண்டும், நாம் திருந்த வேண்டும், பரிபூர்ணமாக ஈமானுடைய மனிதராக நாம் ஆக வேண்டும். நம் வாழ்க்கை வாழ்வது சரியில்லை, நாம் வாழ்க்கை திரும்பி வாழ வேண்டும். பரிபூர்ணமாக ஈமானித்து இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து முழுமையாக வாழ வேண்டும். இந்த காலகட்டம் நம்மை அப்படி வாழ வைக்காது. நிச்சயமாக இந்த காலம் நம்மை ஏமாற்றிவிடும். நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நம்மை ஈமானை இழக்க வைக்கக்கூடியவர்களாக இருப்பார். ஒழுங்காக நம்ம இருப்போம், யாரேனும் ஒருத்தர் வருவான், ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா, வா நான் ஒருத்தன்ட்டு வாங்கித்தரேன், 1 லட்ச ரூபா வாங்கித்தரேன், டெய்லி நீ 1000 ரூபா கட்டணும் போதும், நீ வாங்கி நீ வியாபாரத்தில் போட்டு நீ செய், 1 லட்ச ரூபா நீ நிறைய சரக்கு வாங்கி போட்டு செய், டெய்லி நீ 1000 ரூபா தானே கொடுக்க போகிறேன், நல்லா இருப்போம், ஒழுக்கமாக இருப்போம், அழகான முறையில் நான் வந்திருப்போம். எவனே ஒரு சைத்தான் வருவான், அங்கேருந்து வந்து நம்மகிட்ட இப்படி சொல்லுவான், ஆஹா நமக்கு 1 லட்ச ரூபா வாங்கி போட்டிருக்காரு இல்லையா, அவள் போட்டு செய்யலாமே, வாங்குவோம், அவன் கட்டும், கடையில் இந்த பறக்கத்தெல்லாம் போயிடும். வட்டிக்கு வாங்கி கடையில் போட்டு கடையில் பறக்கத்தெல்லாம் போகும். ஒரு ஆகாத ஒரு நண்பன் கூட சேருவான், தேவையில்லாமல் நமக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை பழக்கி விடுவோம். இருக்க ஈமான் எல்லாம் கரைந்துடும். நாம் யார் கூட வாழ்கின்றோம், யாரை நண்பனாக ஏற்று வாழ்கின்றோம். சொல்வதில் மோசமான காலம், பழகுவதே மிக 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 கஷ்டமான காலம். நாம் யாரிடத்தில் பழக வேண்டும் என்பதை கூட யோசித்து செயல்பட வேண்டும். யார் ஈமானுடைய மனிதர்கள், யார் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள மனிதர்கள், அவர்களோடு தான் நாம் உறவு வைக்க வேண்டும், அவர்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும். யார் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை பின்பற்றுகின்றார் என்று பார்த்து அவர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும், அவர்களோடு தான் உறவு வைக்க வேண்டும், அவர்களை தான் நம் நண்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை தான் நாம் செய்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் ஈமான் சரியாகும். அல்லாஹுக்கு மாறு செய்வனோடு உறவு வைத்தால், மாறு செய்வர்களோடு நம்ம சேர்ந்து வாழ்ந்தால், மாறு செய்வர்களோடு நம்ம உறவை வைத்து கொண்டால், நம்முடைய குடும்ப உறவாக இருந்தாலும் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த உறவை கூட அல்லாஹுக்காக நாம் துண்டித்துக் கொள்ளலாம். அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், நபிக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் நம்முடைய சொந்த உறவாக இருந்தாலும் சரி, அல்லாஹிற்காக வேண்டி அந்த உறவை துண்டித்துக் கொள்ளலாம். அல்லாஹுக்கு வழிபட்டுள்ளக்கூடிய ஒரு இறைநேசரை பார்க்கணும் என்று சொன்னால், தாய் தடுத்தாலும் சரி, தகப்பன் தடுத்தாலும் சரி, அல்லாஹ் பக்கம் நம்மை கொண்டு சேர்த்தக்கூடியவர், நபியோடு சேர்த்தக்கூடியவர் என்று நமக்கு யாரையும் ஒரு நபர் தெரிந்தால், தகப்பனே தடுத்தாலும், தாயே தடுத்தாலும், மனைவியே தடுத்தாலும் அவர்களோடு தான் நாம் உறவு வைக்க வேண்டும். ஆக நம்முடைய உறவு யாரோடு என்பதை நாம் யோசித்துக் கொள்ளும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீ யாரோடு சேர்ந்து வாழ்கின்றாயோ நாளை மறுமையில் அவர்களோடு எழுப்பப்படுவாய். நீ யாரோடு சேர்ந்து வாழ்கின்றாயோ நாளை மறுமையில் அவர்களோடு எழுப்பப்படுவாய். ஆனால் சஹாபாக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். நாம் நபியோடு சேர்ந்து வாழ்கின்றோம் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நான் நாளைக்கு நபியோடு எழுப்பப்படுவோம் என்று அவர்களுக்கெல்லாம் சந்தோஷமான செய்தியாக அமைந்தது. ஆனால் நமக்கு அல்லாஹுக்கு மாறு செய்வனோடு சேர்ந்து வாழ்ந்தால் நாளை மறுமையில் அவனோடு எழுப்பப்படுவோம், அவனோடு நரகம் செல்வோம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொண்டார். யா அல்லாஹ், உன்னை பிரியம் வைக்கின்றேன், நீ யாரை பிரியம் வைக்கின்றாயா அவர்களையும் நான் பிரியம் வைக்கின்றேன். எந்த அமல்கள் உன்னை அடைவதற்கு பிரியமான அமல்களோ அந்த அமல்களின் மீது நான் பிரியம் வைக்கின்றேன் என்று கேளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். ஆக நாம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு உண்மையிலேயே நடக்கூடியவர்கள். அது இஸ்லாத்தை பொறுத்தளவே இஸ்லாம் என்பது தூய்மையானது, பரிசுத்தமானது, உண்மையானது, ஹக்கானது. இஸ்லாம் அல்லாத அனைத்து மார்க்கமும் பாத்தில். இஸ்லாம் ஒன்றுதான் ஹக்.
இப்போ இஸ்லாத்தின் அடிப்படையில் நடந்தால்தான் நம்ம உண்மையாளர்களாக. அதுக்குத்தான் அபூபக்கர் சித்திக்கில்லாக கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும் அரின ஹக்க ஹக்கம் ஒரு சுக்குனத்திபா அரினல் பாத்தில பாத்திலம் ஒரு சுக்குன எஜித்தினாபா. அல்லாஹ் உண்மையை எனக்கு என்று காட்டிக்கொடு, அந்த உண்மையின் அடிப்படையில் வாழ்வதற்கு எனக்கு தௌஃபீக் செய். அல்லாஹ் பொய் என்று எனக்கு காட்டிக்கொடு, அந்த பொய்யிலிருந்து விலகி உண்மையின் பக்கம் நடப்பதற்கு தௌஃபீக் செய். இப்படியெல்லாம் ஆத்மாக்கள், உயர்ந்த ஆத்மாக்கள் நல்ல துவாக்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து நம்மளை கேட்க படைக்கிறார்கள் சொன்னால் நம்ம அப்படியெல்லாம் கேட்கின்றோமா? கரம் ஏந்தினால் வியாபாரத்துக்கு நாளெலாம் பொண்டாட்டி நல்லா இருக்கும், புள்ள நல்லா இருக்கும், சொத்து வாங்கணும், ஊடு கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும். முழுக்க கை ஏந்தினால் துனியா 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 சம்பந்தப்பட்ட கோரிக்கை தான் நல்லாவடத்தில் என்று சொன்னால் உனக்கு ஆகிரம் கிடையாதா? வறுமை கிடையாதா? உனக்கு முடிவு கிடையாதா? உனக்கு கபரு கிடையாதா? உனக்கு கேள்வி கிடையாதா? உனக்கு தீர்ப்பு கிடையாதா? காலையில் எழுந்த முதல் இரண்டு கையேந்துவது துனியாவை பற்றி தான் கேட்கின்றாய் என்று சொன்னால் மறுமை என்ன ஆகுவது? உனக்கு நஷ்டம் தானே. முழுக்க இந்த துனியாவை பற்றி அல்லாஹ்விடத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் மறுமை முழு நஷ்டமாகிவிடுமே. விஸ்ரா சொன்னார்கள், நீங்கள் ஆகிரத்தை கேளுங்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தை கேட்பதாக இருந்தால் நீங்கள் ஆகிரத்தை கேளுங்கள், மறுமையை கேளுங்கள், சொர்க்கத்தை கேளுங்கள். விஸ்ரா சொல்லிக் கொடுத்தார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம உண்மையாளர் ஆக வேண்டும். யார் அல்லாஹ்வுக்கும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உண்மையாளர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் யார் வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் உண்மையாளர்கள், சத்தியவான்கள். யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் பொய்யர்கள். யார் அல்லாஹ்வுடைய கூற்றுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு யார் மாறு செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் பொய்யர்கள். யார் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்களெல்லாம் உண்மையாளர்கள். இந்த உலகமே சத்தியத்துக்கும் அசத்தியத்திற்கும் உள்ள போராட்டம் தான். நம்ம இஸ்லாமே சத்தியத்திற்கும் அசத்திற்கும் உள்ள போராட்டம் தான். பாத்தியலான கடவுள்களை நாம் ஒதுக்கிவிட்டு ஹக்கான ரப்பை நாம் ஏற்றுக்கொண்டு வழிபடக்கூடியவர்கள் நாம். நம்ம உண்மையான ஆக வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கும் வழிபட்டு நடக்க வேண்டும். உண்மையான ஆக வேண்டும். நம்பிக்கை முழுதும் அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும். இது சும்மானா வராதுங்க. இந்த வார்த்தை என்பது சும்மானா நம்ம வாழ்க்கையில் வராது. பேசிக்கலாம், சொல்லிக்கலாம், அதற்கு சேரக்கூடியவங்களோடு சேர்ந்தாதான் வரும். யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற மக்கள் யார் உண்மையாளர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கின்றார்களோ, யார் மக்களை நல்லதின் பக்கம் ஏவி அழைக்கின்றார்களோ அந்த நல்லோர்களோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் வையத்தாக வேண்டும், அவர்களிடத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நல்லோர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும். அவர்களிடத்தில் கேட்டு செயல்பட வேண்டும். அவர்கள் காட்டிய வழியில் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் தான் நாம் நல்லோர்களாக உண்மையாளர்களாக ஆக முடியும். இல்லை என்று சொன்னால் வாயில் சொல்லிக்கணும், நான் நல்லவன் தான்ங்களாம். பாவம் செய்துக்கிட்டு எத்தனை பேர் நானும் நல்லவன் தான் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் பாவம் செய்து விட்டு நானும் நல்லவன் தான் சொல்கிறாங்க. ஆக உண்மையாகவே பாவம் செய்யாமல் இருக்கக்கூடியவன் தான் நல்லவன். அல்லாஹ் நம்மை நல்லோர்களுக்கு சேர்த்துவனாக. நாம் விளங்கி நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த நல்ல உபதேசங்கள். இது பயான் இல்லை, இது உபதேசம். உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்தோம், நீங்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக சொன்னோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்மளை எல்லாம் உண்மையாக கூட்டி சேர்த்துவானாக. மாதம் நடக்க மஜ்லிஸில் அவசியம் வாங்க. உங்களுடைய வாழ்க்கை அந்த கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் வாழ்க்கையை ஒதுக்கி வச்சுட்டு வாங்க. எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எங்கே என்ன வேலை இருந்தாலும் சரி, மகரீபுக்கு சொல்லுறதுக்கு இங்கே வந்துருங்க. இல்லை, மகரீபுக்கு முன்னாடியே இங்கே வந்து முழுமையாக மஜ்லிஸை முடிச்சுட்டு போங்க. உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. இங்கே வருவதனால் நஷ்டம் இல்லை. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், திருத்தம் ஏற்படும், வெற்றி அடைவோம். கொஞ்ச நேரம் வாழ்க்கையில் 30 நாட்களில் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்க முடியாதா? ஒரு பெரிய பாரமாக
நாமும் திருந்த வேண்டும், நம்முடைய மனைவி மக்கள் திருந்த வேண்டும், பெண்களையும் மஜீஸ் கலைத்து வர வேண்டும், நாமும் வர வேண்டும், பக்கத்தில் அருகாமையில் சொந்த பந்தங்கள் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு நல்ல உபதேசம் இங்கே நடக்கிறது, எதுக்கர்கள் நடக்கின்றது, சென்று வரலாம். இந்த அவர்கள் அல்லாஹ் நாடினால் அவர்கள் ஹிதாயத்து கிடைத்தால் அவர்கள் வெற்றியாளர்களாக வரும். அந்த நன்மை நமக்கும் சேர்ந்து கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, நம்மை நல்லவர்கள் கூட்டத்தை சேர்த்து அருள்வானாக. வாஹிதவன்